மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல என்னுடைய மகிழ்ச்சியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த 3000 ரொக்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. ஆக்சுவலி இந்த தொகையை தமிழ்நாடு அரசு நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமாக நாங்கள் இங்கே பரிசு தொகுப்பு வாங்கியிருக்கோம். அதுவும் இதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம முதல்வரால் அவர் கையால் நாங்கள் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் இதை ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தமிழர்களும் கொண்டாடுவாங்க, எல்லா மதத்தினரும் கொண்டாடுவாங்க. எல்லா மதத்தினரும் கூப்பிட்டு வச்சு பரிசு பொருட்கள் கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அது எனக்கு நிறைவேறிச்சு. ஆக்சுவலி ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டாவது என்னென்னா, ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கும் முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சொல்கிறோம். வர சட்டமன்ற தேர்தல்லையும் எங்களுடைய சப்போர்ட் கட்சி நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு இருக்கும். அதுக்கான முன்னெடுப்பு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். பிரபு வெங்கடேஷ், சென்ட் தாமஸ். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் சிஎம் கையால் வாங்கினதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, வேஷ்டி சேலை 3000 ரூபாய் வாங்கினதால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுத்தும். எங்களுக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். ராஜேஸ்வரி. பேர் சுபாஷினி ரஜினி. என் பெயர் சுபாஷினி ரஜினி. சென்ட் தாமஸ் மவுண்ட் நசரத்புரத்துலேருந்து வந்திருக்கோம். முதல்வர் ஐயா முதல்ல அவர் கையால் நான் பொங்கல் பரிசுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி ஐயா. பொங்கல் பரிசாக எங்களுக்கு இலவச வேட்டி சேலை, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 3000 ரூபாய் ரொக்கத்தொகை, ஒரு முழு கரும்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏதாவது இந்த 3000 ரூபாய் வச்சு நாங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிப்போம். ஏழை மக்களுக்கு இந்த 3000 ரூபாய் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ரொம்ப பெரிய தொகை இது. நிறைய பேச முடியாது. நாங்கள் இங்கே தான் நஜரத்து போகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்புலாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. எப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பொங்கல் பண்டிகைக்கு ஒரு 200 ரூபாய் பண்டிகைக்கு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு செய்யணும். காசு கொடுத்துருக்காங்க. சந்தோஷம்தான், சந்தோஷம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காசு உங்களுக்கு? எனக்கா பசங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரனுங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் கொடுத்து பசங்களுக்கு கொண்டாடு. பென்ஷனும் வாங்குறீங்களா நீங்கள்? 1000 ரூபாய் பென்ஷன். பென்ஷனு இப்போ 3000 ரூபாய் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மொத்தமாக? பசங்களுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேனே. ஒரு 50 ரூபா 50 ரூபாய் பசங்க பேரன் பேச்செல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுப்பேன். வீட்டில் கொஞ்சம் கொடுப்பேன். கொஞ்சம் செலவுக்கு ஆட்டோவுக்கு வாட்டி. உங்கள் பேர்? என் பேர் ஆர் பொல்லம்மா.